மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டியூஸ்டே அன்னைக்கு பீட்ரூட் இடியாப்பம் தான் பண்ணியிருந்தேன். ஸோ இதுக்கு வந்து நல்லா 2 பெரிய பீட்ரூட் நல்லா சாப் பண்ணிவிட்டு இதை வந்து அரைச்சி அதுலேருந்து தண்ணி எடுத்து தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு இடியாப்பம் மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதை வந்து அதுக்கப்புறமா நம்ம முறுக்கு ப்ரெஷருக்குள்ளே போட்டு இட்லி பிளேட்டில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி கொதிச்சோடனே உள்ளே வச்சுட்டு 4 மினிட்ஸ் வச்சோன்னா ஹை ஃப்ளேமில் கலர் சேஞ்ச் ஆகாது. ரொம்ப நேரம் குக் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும். ஹை ஃப்ளேமில் குக் பண்ணதால் இதோட கலர் சேஞ்ச் ஆகலை. நான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இதுக்கு தொட்டுக்க குருமா தான் கொடுத்தேன். குழந்த வேணவே வேணான்னு சொல்லிட்டா. ஸோ அதனால் வந்து மறுபடியும் ஒரு ஹாஃப் தேங்காயில் வந்து தேங்காய் பால் ரெடி பண்ணி தேங்காய் பால் இடியாப்பம் ஹனி மட்டும் தேங்காய் பாலில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன். லஞ்சுக்கு வந்து நான் ஏற்கனவே சவுச்சோ பொரியல் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த சவுச்சோ வந்து ரைஸோடு மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இதில் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ இந்த காயில் ரைஸ் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா விரும்பி சாப்பிடுவா. தொட்டுக்க வந்து கூட்டிலேருந்து கொஞ்சம் காய்கறி மட்டும் எடுத்து கொடுத்துட்டேன். டின்னருக்கு வந்து நான் வந்து கோதுமை மாவை வச்சு பன் அதுக்கப்புறமா வந்து ஸ்வீட் பன் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து வீட் பன் வீட்லேயே வந்து பன் வீஸ்ட் போட்டு ரெடி பண்ணி பன் ரெடி பண்ணி ஸோ இதில் கொஞ்சம் ஸ்டஃபிங் வச்சு பர்கர் மாதிரி அதுக்கப்புறம் ஸ்வீட் பன்னும் ட்ரை பண்ணேன். ரெண்டுமே ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு.